ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தமிழில் 10th தமிழ் படிச்சுட்ருக்கோம் இல்லையா? 10th தமிழில் இயல் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இயல் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இயல் 2 போடுங்க சிஸ், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இயல் 2 நம்ம படிக்க போகிறோம். உயிரின் ஓசை அந்த டாப்பிக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதில் பார்த்திங்கன்னா கேட்குறதா என் குரல் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் வந்து நீங்கள் வந்து பிஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, தமிழ் முக்கியம் தான். ஸோ நீங்கள் 10th தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தமிழில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இயல் 2 வந்துட்டுருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் வந்து லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனல்லே வந்து தமிழுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். சும்மா எல்லாமே படிச்சுட்டு நம்ம மைண்டு டைமு எல்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் நம்ம படித்தா போதும். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான். தமிழில் வந்து எது இம்பார்ட்டன்ட் கொஷினாக வரலாம், ரிப்பீட்டட் கொஷின் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தென் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 5 கொஷின்ஸ் நீங்கள் வந்து இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். கடைசியில் உங்களுக்கு 5 கொஷின் கேட்டிருக்கேன். அந்த 5 கொஷினுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வந்து கிளாஸை கவனிச்சுட்டு வந்திருக்கீங்க, படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? கடைசியில் இருக்க 5 கொஷினுக்கு ஆன்சர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் போகலாம். ஓகே, பார்த்திங்க அப்படின்னா தொல்காப்பியர் என்ன சொல்கிறான்னா, உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாரு. தொல்காப்பியர் அதாவது 5 பூதங்களால் ஆனது உலகம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டால் தொல்காப்பியர். இது கூட ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமூலர் என்ன சொல்கிறான்னா, திருமந்திரத்தை எழுதியவர் திருமூலர். அது ஒரு கொஸ்டின் தானே, நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருமந்திரத்தை எழுதியவர் திருமூலர். அதாவது மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். ஓகேவா? மூச்சு பயிற்சினா உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு கூறியவர் யாருன்னா திருமூலர். திருமூலர் எழுதிய நூல் வந்து திருமந்திரம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிற்காலத்தில் ஔவையார் வந்து வாயு தாரணை அப்படிங்கிற அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி குரல் கொடுத்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஔவையார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா புக்ஸ் ஃபுல்லாக கிறுக்கியிருக்கோம், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிலருக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, இது ஒரு பழக்கம் இருக்கலாம். என்னென்னா நானும் இப்படி தான், பெண் ஏதாவது கையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது கிறுக்கிறது, கோலம் போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவேன். நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். பல பெயர்களில் நான் அப்படின்னு சொல்லிட்டு காற்றுக்கு வந்து காற்று, வலி, தென்றல், புயல், சூறாவளி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. அப்புறம் தென்றல் காற்று, பூங்காற்று, கோடை காற்று, இந்த மாதிரி நிறைய காற்று இருக்கனால இது பேர்லாம் ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து படித்து மட்டும் பார்த்துக்கோங்க போதும். இதுலேருந்து கொஷின்ஸ் வந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து எழுதிட்டு போயிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயரும் உண்டு. கிழக்கிலிருந்து வீசும்போது நான் வந்து கொண்டல்னு அழைக்கப்படுறேன். அதாவது கிழக்குலேருந்து காற்று அதுவே சொல்லிக்குது, என் பேர் வந்து கொண்டல். கிழக்குலேருந்து நான் வீசும்போது எனக்கு குணக்குன்னு பேர் இருக்குது, கொண்டல்னு பேர் இருக்குது. அப்போ கிழக்கில் வந்து குணா, கிழக்கு திசை பார்த்து குணா கொண்ட கடலை சாப்பிட்டுருந்தோம். கிழக்கு திசையில் குணா கொண்ட கடலை சாப்பிட்டுருந்தோம். ஓகேவா? கிழக்கு குணக்கு கொண்டல். கிழக்கு திசையில் குணா கொண்ட கடலை சாப்பிட்டுருந்தோம். மேற்கு என்பது குடக்கு, மேற்கிலிருந்து வருவது கோடை. ஓகேங்களா? மேற்கு அப்படிங்கிறது மேலே குடை பறக்குது, அப்போ மேற்கு குடை, அது வந்து கோடை. மேலே வந்து குடை பறக்குது, கோடை. மேலுக்குள்ள குடை, கோடை. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயரும். வடக்கு வாடை, அது நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். அந்த வடக்கில் இருந்து வீசுகிற காற்றுக்கு வந்து வாடை காற்று அப்படின்னு அழைக்கப்படுகிறது. நான் பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று. பனிப்பகுதியிலிருந்து வீசும்போது குளிர்ச்சியில் இருக்கனால ஊதை காற்று. பனிகளை வந்து ஊதி பார்த்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி புகையாக வருதுல்ல, அதனால ஊதை காற்று. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெற்கிலிருந்து வீசும்போது நான் தென்றல். தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல். மரம், செடி, கொடி, இந்த மாதிரி ஆறு, பள்ளம் இதெல்லாம் தாண்டி வர்றதுனால வேகம் குறைந்து இயல்பானதாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கிழக்கு பக்கம் குணா வந்து கொண்டக்கடலை சாப்பிட்டுருக்கோம், அதனால் கிழக்குக்கு இன்னொரு பெயர் குணக்கு, கொண்டல். அதே மாதிரி மேற்கு அப்படிங்கிறதுக்கு குடக்கு அப்படிங்கிற இன்னொரு பெயர் ஒன்று. மேற்குல இருந்து கோடை. இப்போ மேலே வந்து குடை பறக்குது, கொடை. 2 தாட்டி குடை, கோடை, குடை, கோடை. ஓகேவா? வடக்கு என்பதற்கு வாடை அப்படிங்கிற பெயரும் ஒன்று. வாடை அப்படிங்கிறது வந்து ஒரு குளிர் பகுதியிலேருந்து வீசும்போது அது வந்து ஊதி பார்க்குறோம். குளிர் பிரதேசத்தில் ஊதி பார்க்கும்போது ஒயிட் கலரில் ஒரு மாதிரி போகும் இல்லையா, அப்படின்னு நினச்சி ஊதை. தெற்கிலேருந்து வர்றது தென்றல். அவ்வளோதான். ஓகேங்களா? இது வந்து கேட்டிருக்க கொஷின், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வண்டோடு புக்கா மணவாய் தென்றல். இந்த பாடலில் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். ஓகேவா? இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஷின்ஸ். ஓகே, எல்லாருமே இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, வண்டோடு புக்கா மணவாய் தென்றல் அப்படின்னா சிலப்பதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்னும் சிற்றிலக்கியத்தில். பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய நூல் என்னன்னா பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. இப்போ வந்து பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய நூல் அப்படின்னு சொல்லிட்டு 4 நூல் கொடுத்து அதில் இது ஒன்று கொடுத்து இதில் சரி அப்படின்னா நம்ம பத்மகிரிநாதர். ஓகேவா? பலப்பட்டடை பத்மகிரிநாதர் அப்படின்னு ஞாபகம். சொக்கநாதர் பத்மகிரிநாதர், சொக்கநாதர் பத்மகிரிநாதர். ஓகே, பாருங்க. நம் தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பிற்
செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு இந்த பாடலடிகள் யாரு சொன்னது அப்படின்னா பலப்பட்டதே சொக்கநாதர். ஓகேவா? அவர் என்ன நூலில் இது எழுதியிருக்காருன்னா பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது அப்படின்னு சொல்லி. இதெல்லாமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருக்காது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடல் வந்து தானாக சொல்லிக்கிறது. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழி ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவா. கரிகால் வளவான்னு வந்தாவே புறநானூறு மேக்ஸிமம். ஓகேவா? கரிகால் வளவானாவே புறநானூறு. இது பார்த்திங்கன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஹிப்பாலஸ் பருவக்காற்று அதை பற்றின இதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன ஒரு வாட்டி பார்த்துக்கலாமா? ஹிப்பாலஸ் பருவக்காற்று கிபி முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி அவர் வந்து பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்துக்கு நேராகவே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? அப்போ வந்து அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு தான் வந்துச்சு. ஓகே, அங்கே ஒரு பாதை இருக்குதுன்னு தெரிஞ்சனால எல்லாருமே சீக்கிரமாக இந்த வழி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த வழியில் வந்திருக்காங்க. இந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்த பெயராகிய ஹிப்பாலஸ் என்பதை சூட்டினார்கள். அதனால் ஹிப்பாலஸ் பருவக்காற்று யவன கடல் வணிகம் பெருகிட்டு. இப்போ இந்த ஃப்ரண்ட் பேஜில் ஒரு பாடலடிகள் பார்த்தோம் இல்லையா, அதோட கண்டினியூட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சொல்லி இந்த கரிகால் பெருவளவனை வந்து புகழ்ந்து சங்க காலத்து பெண் புலவராகிய வெண்ணிக்குத்தியார் வந்து வழி அப்படின்னா காற்றுன்னு சொல்லுவோம், அந்த காற்றுங்கிற வரிகளை அதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்க அறிஞர் யாருன்னா ஹிப்பாலஸ் அப்படிங்கிறது பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர். பருவக்காற்றோட பயனை உலகிற்கு உயர்த்தியவர் ஹிப்பாலஸ். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட். இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏதாவது இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம், அதை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ஒரு வாட்டி இந்த ரிவிஷன் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இம்பார்ட்டண்டானது அதாவது மழை தருவேன். மழை வந்து எந்த காலத்தில் நான் என்ன மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும் இது கேட்கலாம். ஓகேங்களா? ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லுது. ஓகேவா? காற்று ஜூன் முதல் செப்டம்பர் வரை என்ன காற்றா வீசுது? தென்மேற்கு பருவக்காற்று. ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்று. ஜூன் பாட்டுக்கும் படம் ஞாபகம். ஜூன் ஜூலை மாதத்தில் அந்த பாட்டு வரும் இல்லையா, அது வந்து தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறது ஒரு படம். இப்போ ஜூன் மாதத்துல செப்டம்பர் மாதம் வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று. அக்டோபர் முதல் செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்று. நடுவில் இருக்கிற மந்த் வந்து எப்போன்னா அப்புறமா பார்த்துக்கலாம், பின்னாடி வரும். ஓகேங்களா? இதுதான் அந்த இடத்துல சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா வேளாண்மை சிறப்பதில் நாடு தண்ணீரை பெறுவதிலும் நான் பங்கெடுக்கிறேன். இந்தியாவிற்கு தேவையான 70% விழுக்காடு மலையளவை வந்து தென்மேற்கு பருவக்காற்றாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அப்புறம் வேற எங்கெங்க தடம் பதித்தேன்னு சொல்லுது பாருங்க. என்னது? காற்று சொல்லிட்டு இருக்கு. வலிமிகின் இந்த இது இப்போ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். வலிமிகின் வழி இல்லை என்று ஐயூர் முடவனாக சிறப்பித்தார். இந்த வரி அதிகமாக போட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டர். வலிமிகின் வழி இல்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஐயூர் முடவனார். ஓகேங்களா? இந்த மாதிரியே மதுரை இளநாகனார் அப்படின்னு சொல்கிறவர் வந்து கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று வேகத்தை குறிப்பிட்டார். அதாவது கடுங்காற்று மணலை தான் கொண்டு வந்து சேர்க்குது காற்று, அது அப்படின்னு இளநாகனார் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5வது இடம் பிடிச்சிருக்கு. காற்றாலை உற்பத்தியில் இந்தியா 5வது இடம் பிடிச்சிருக்கு. இந்தியாவோட தமிழகம் தான் காற்றாலை உற்பத்தியில் முதலிடம் பிடிச்சிருக்கு. இந்தியா உலக அளவில் 5வது இடம், ஆனால் தமிழ்நாடு வந்து முதலிடம் இந்தியாவில். ஓகேங்களா? இந்த பெருமை நமக்கு ரொம்ப வந்து சூப்பரான பெருமை. உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2ஆம் இடமும் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2வது இடமும் இந்தியாவுக்கு தான். ஓகேவா? இது ஒரு பெரும் துயர் தான். மனிதனால் மாசடையும் காற்று தானாகவே சொல்லிக்குது. நீங்கள் உணவின்றி 5 வாரம் உயிர் வாழ முடியும், நீரின்றி 5 நாள் கூட உயிர் வாழலாம், காற்றின்றி ஒரு தாட்டி வாழ முடியாது அப்படிங்கிறது காற்றே சொல்லிக்கிறது. நீங்கள் என்னென்ன பண்ணுறனால எனக்கு வந்து பொல்யூஷன் அதிகமாகுது நம்ம நாட்டுக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் மாசுபடுதலால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதால் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் கூறியிருக்கு. மாசுபடுறதுனால குழந்தைகளோட மூளை வளர்ச்சி குறுகியது அப்படின்னு சிறுவர் நிதியம் கூறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பரிதியின் கதிர்ச்சூட்டை குறைத்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த லைனில் வந்து எது இம்பார்ட்டன்ட்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த வாயு பேர் வந்து குளோரோஃப்ளோரோகார்பன். அதுதான் வந்து அதிகமாக வந்து ஓசோன் பள்ளத்தை மாசுபடுத்துது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஆல்ட்ரேட்டாக ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறத வந்து நம்ம குளிர்சாதன பெட்டியை பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி
இது பார்த்தீங்கன்னா மரம் தரும் வரம்னா மரத்துக்கு பற்றி சொல்லுவோம். ஒரு மணி துளிக்கு 12 முதல் 18 முறை வந்து நம்ம என்னத்தை வெளியிடுறோம், கார்பன் டை ஆக்சைடு. இது கேட்கலாம், கார்பன் டை ஆக்சைடு மனிதன் வந்து ஒரு மணி துளிக்கு எவ்வளோ நேரம் வெளியிடுறான் அப்படின்னா 12 முதல் 18 முறை வெளியிடுறான் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம். ஸோ இதில் வந்து மரங்களை நீங்கள் வெட்டாதீங்க, மரம் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லுது காற்று. அப்புறம் ஜூன் 15 வந்து உலக காற்று நாளாக கொண்டாடுறோம். காற்று வந்து 15 ஜூன் 15. குளோரோஃப்ளூரோ கார்பனோட ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை செலுத்துது. பார்த்தீங்களா எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு. ஸோ இந்த குளிர்சாதன பெட்டிலேருந்து குளோரோஃப்ளூரோ கார்பன் வருது. அது இந்த மாதிரி குளிர்சாதன பெட்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து எல்லோரும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பாட்டு வரிகள். தேவக்கோட்டை வா மூர்த்தி இந்த பாட்டில் ஏதோ ஒரு வரிகள் கொடுத்து யார் எழுதுனான்னு கேட்டால் அதை நம்ம சொல்லி ஆகணும். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா தாய்லாந்து மன்னரோட முடிசூட்டு விழாவில் தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவை திருவெண்பாவை, திருப்பாவை இந்த மாதிரி பாடல்கள் வந்து தாய்மொழியில் எழுதி வைக்கப்பட்டு பாடுகிறார். ஓகேவா? தாய்லாந்தில் மன்னர்கள் முடிசூட்டு விழாவில் திருவெண்பாவையும் திருப்பாவையும் நம்மளோட தமிழோட திருவெண்பாவையும் திருப்பாவையும் அவங்க மொழிகளில் எழுதி வச்சு பாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூட ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். திருப்பாவையும் திருவெண்பாவையும் எந்த நாட்டிலோட மன்னரோட முடிசூட்டு விழாவில் அப்படின்னா தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படின்னா 10th இயல் 1 முடிச்சுட்டு இயல் 2 கேட்கிறதா என் குரல் அந்த டாபிக் பார்த்தோம், முடிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னன்னு இன்றைக்கி கேட்க போகிறேன். இதுக்கான 5 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். மேற்கு என்பதற்கு வேறு பெயர் என்ன? அதுக்கு ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின், மேற்கு என்பதற்கான வேறு. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம் பிடித்துள்ளது? இது செகண்ட் கொஷின். இதுக்கும் ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு மணித்துளிக்கு நம்ம எத்தனை மூச்சு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம்? ஒரு மணித்துளிக்கு. மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் வழி அப்படின்னு சொன்னவர் யார்? ஃபைனல் கொஷின், எந்த நாட்டு மன்னரோட முடிசூட்டு விழாவில் திருப்பாவையும் திருவெண்பாவையும் பாடப்படுது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த 5 கொஷினுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.